ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டீ கடை ஃபேமஸான முட்டைக்கோஸ் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முட்டைக்கோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க, கஜடான்னு சொல்லுவாங்க, டீ கடை கஜடான்னு. வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்சியில் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு எக்கு போட்டுக்கலாம். நான் 1 கப்பு மாவுக்கு தேவையானதை நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதை ஒரு விஸ்கு வச்சு இப்போ இந்த சர்க்கரையும் இந்த முட்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும், அப்போத்தே நல்லாயிருக்கும். இந்த கேக் நல்லா சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிறோன்னு. இப்போ அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையுமே நல்லா கைவிடாமல் இந்த சர்க்கரை, முட்டை, தண்ணி எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக செய்யணும் இந்த கேக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ இது கூட 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு ரெண்டையுமே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த சர்க்கரை ரொம்ப நெழுவலாக இருக்கும், அதனால தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு எதுக்குன்னா நம்ம ஸ்வீட்டை தூக்கி காட்டும், அதுக்குத்தான் இந்த உப்பு. பாருங்கள், எப்போவுமே நீங்கள் ஸ்வீட் செய்யலை ஒரு பிஞ்சு உப்புத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ரொம்ப தூக்கலாக எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் விஸ்கால். இப்போ விஸ்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய், அதாவது வாசம் இல்லாத எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்குத்தான் நெய் ஊற்றிக்கிறது. பாருங்கள், ரொம்ப ஊற்ற வேண்டாம், 1 ஸ்பூன் ஊற்றி பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாங்க. அது நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா இறுகி போச்சு. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால அந்த மைதா மாவில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், இப்போ பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கிறணும். ரொம்ப ஈஸியானதுதாங்க இந்த முட்டைக்கோஸ் கேக்கு, ஆனால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், உருண்டையாக உருட்டிட்டோம். அதில் இப்படி கத்தி வச்சு இப்படி ப்ளஸ் மாதிரி நம்ம போட்டுடலாம். போட்டுட்டோம்னா நமக்கு அந்த முட்டைக்கோஸ் கேக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு உருண்டையும் நான் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ரொம்ப ரொம்ப மிதமான சூட்டில் இந்த உருண்டையெல்லாம் ஒன்றா இறக்கி விட்டுருவோம். பாருங்கள், அடுப்பு ஹையில் இருக்கவே கூடாது, மீடியத்துலேயும் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப எவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்லோவாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வைக்கணும். அதே மாதிரி இந்த கேக் செய்கிறதுக்கு நீங்கள் பழைய எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா வேகட்டும். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் நிறையாவும் ஊற்றணும், அப்போத்தான் அது மூழ்கி வேகிற மாதிரி இருக்கும்.
நல்லா ஒரு குழியான சட்டியை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். பாருங்கள், பொறுமையாக வேக வைக்கணுங்க. வேகலைன்ட்டு நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா வெளியே சீக்கிரம் வெந்துடும். உள்ளே வந்து மாவாக இருக்கும், மைதா மாவும் ரவையும் அப்படியே வேகாமல் இருக்கும் பிச்சு பார்த்தா. அதுக்குத்தான் இந்த மாதிரி ஸ்லோவாக எரித்து நம்ம இந்த கேக்கு செய்யணும். இப்போ பாருங்கள், வெளியே பூரா அந்த மாதிரி விரிசல் வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் நமக்கு அந்த கேக்கு வெந்தது, நல்லா வெந்தது. இப்படி நம்ம வீட்டிலையே ஸ்நாக்ஸ் எல்லாம் சுத்தமான ஆயிலில் நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கடையில் விற்கிற பீஸா, பர்கரு, இன்னும் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க, அதை பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்தாத்தேன். பிள்ளைங்க வந்து இப்போ சீக்கிரமாக நல்லா குண்டு குண்டுன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பாருங்கள், வீட்டில் கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருப்பாங்க, ஏன் அரிசியை கூட பொரித்து தருவாங்க. அந்த மாதிரி காலத்தில் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நாங்களாம் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கே உடம்பு வலி, கால் வலி, கை வலி, கண் பார்வை குறைபாடு இப்படி நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க. அதுக்கு பதில் நம்ம எப்பயுமே குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதாங்க வருங்காலத்து பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் போக ரொம்ப படிப்புன்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ்களுக்கு ஓட வைக்கிறாங்க பெற்றவங்க. அதுக்கு நம்ம வீட்டிலையே தான் எல்லாமே உணவு செஞ்சு கொடுத்தோம்னா, ஹோட்டலில் என்றைக்கே போய் ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் தாங்க எல்லாமே இருக்குது. ஆரோக்கியத்துலேருந்து ருசியிலேருந்து எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த விரிசல் வந்து விட்டு அந்த இது வேகும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே டயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. வெளியே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டீ கடை ஃபேமஸான முட்டைக்கோஸ் கேக்கு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.